யாத்ராகும் 12:22 கீழே 24:25. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. சரி, இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முறுமுறுப்பு அப்படின்னு சொல்றது ஜீவிதத்துல ஒரு பெரிய பாவம் அப்படின்னு உள்ளது அநேகர் யோசிப்பதில்லை. நம்ம செய்கிற பாவங்கள்ல இதுவும் ஒரு கடினமான, அதாவது குற்றஞ்சாட்டுதல்னு ஒரு பாவம் தான். இது முறுமுறுப்பு அப்படின்னு சொல்றது, முறுமுறுப்பு எதனால உண்டாகுது? 3 வகையான காரணங்களால உண்டாகும். ஒண்ணு, நம்முடைய ஆன்சைட்டி, நம்முடைய ஆசைகளுக்கு விரோதமாய் சம்பவம் வரும்போது. 2, நமக்கு முறுமுறுப்பு வர்றதுக்கு காரணம் என்ன? நம்முடைய திறமைக்கு, அதாவது ஆன்சைட்டி வேற, ஆசைகளை நிறைவேற்றாதனால முறுமுறுப்பு வரும். அடுத்தது, நம்முடைய திறமைக்கு நம்ம கொண்டு முடியாத ஒரு இயலாமையில ஒரு முறுமுறுப்பு வரும். அடுத்த முறுமுறுப்பு எதனால வரும்? பொறாமையினால முறுமுறுப்பு வரும். வாழ்க்கையில மனுஷன் முறுமுறுக்கிற சூழ்நிலை 3 தான் சொல்றேன், நிறைய இருக்கு. 3 காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஏன் மனுஷன் முறுமுறுக்கிறான்? இன்னைக்கு வாழ்க்கை மொத்த முறுமுறுப்பு தான். ஆனா வேதத்துல இந்த முறுமுறுப்பு அப்படின்னு சொல்ற ஒரு பதம் இருக்கு. முறுமுறுப்பை போல இப்ப இவங்க முறுமுறுத்தவர்னு மோசே போறாரு, ஜெபிக்கிறாரு. இதுல இவன் முறுமுறுக்கிற இடத்தையும் யோசிக்கணும். இப்பதான் செங்கடலை கடந்து வராங்க. ஒரு செங்கடல்ல பார்வோன் அழிக்கப்பட்டதை கண்ணு கொண்டு பாக்குறாங்க. செங்கடல்ல, அதாவது ஒரு கடலுக்குள்ள ரோடு கட்டி கொடுத்த தெய்வத்தை பாக்குறாங்க. அது தண்ணி 2 பக்கம் சுவரு போல நிக்கிற ஒரு அற்புதத்தை பாக்குறாங்க. எவ்வளவு பார்த்தாலும் எவ்வளவு அனுபவிச்சாலும் தன்னுடைய தேவைகளும் விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறாத இருக்குந்தா உடனே முறுமுறுப்பு வரதான் செய்யும். எவ்வளவு, அதாவது முறுமுறுப்பு ஒரு வகையான பிசாசின் குணம் சொல்ல முடியாது. பிசாசின் குணம் தான் முறுமுறுப்பும், பிசாசின் குணம் தான். அதே நேரம் இந்த முறுமுறுக்கும் ஜீவிதத்தை ஒரு மனுஷன் இன்னும் இந்த முறுமுறுப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க வேற ஒரு இடத்துல அன்றியும் அவர்கள், நான் வாசிக்கிற யாத்ராகும் 14:11, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்துல சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணினதுனாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்ப என்னது? பார்வனுடைய சேனையை கண்ட உடனே மரம். பார்வன் தகர்ந்தாக்கவும் விட்டுதான், அவனுக்கு ஒரு வழியும் இல்லாமலாகவும் விட்டுருக்கிறான். ஆனாலும் அவன் அனுபவித்த வாதைகள் என்னன்னு தெரியும். இங்க பின்னே முறுமுறுப்பு தான். இந்த முறுமுறுப்பு விஷயத்துல அதான் சொன்னல 3 காரியம் முக்கியம். முதலாவது ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய விருப்பங்களுக்கு தகுந்தது போல சம்பவங்களிலே முறுமுறுப்போம். அடுத்து இப்போ தன்னுடைய திறமைக்கு அப்பால்பட்ட ஒரு நிலைமை வரும்போது முறுமுறுப்போம். அடுத்தது எப்போ முறுமுறுப்போம்னு சொன்னேன்? 3வது முறுமுறுப்பு பொறாமைகள். பொறாமை தான் இன்னொரு வகையான பெரிய முறுமுறுப்பு காரணமா இருக்கும். அப்போ ஆசைகள், இயலாமைகள், பொறாமைகள், இந்த 3 காரியங்களும். பொறாமை எதனால? நமக்கு அந்த அளவுக்கு வர முடியாததுனால பொறாமை ஒண்ணு நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறது தான் முறுமுறுப்பு. அப்ப இந்த முறுமுறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில என்ன சம்பவிக்குது?
பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜன எப்ப முறுமுறுத்தார்கள், அற்புதங்களை கண்ட பிறகு, அதிசயங்களை கண்ட பிறகு. அப்ப முறுமுறுப்புக்கு பேஸ் என்னது? அடிஸ்தானமே விசுவாச குறைவு தான். முறுமுறுப்புக்கு காரணம் என்னது? அவநம்பிக்கை தான் முறுமுறுப்புக்கு காரணமே. அவிசுவாசம், அவநம்பிக்கை. அடுத்த முறுமுறுப்புக்கு காரணம் என்னது? பயம். காரணம் கேட்டீங்க என்னன்னா, எதுனாலன்னு கேட்டா, அதாவது சும்மா இருக்கணும் முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. எதுனால? அது அந்த 3 காரியம். ஆனா காரணங்கள் இருக்கும். அவிசுவாசம் தான் அது காரணம். அதாவது தன்னுடைய எதிர்பார்ப்புகள் நடக்காதுன்னு வரும்போதுதான் முறுமுறுப்பு. தன்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லும் போதுதான் முறுமுறுப்பு. ஓகே, இந்த முறுமுறுப்பினுடைய விளைவு என்னதா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:10 சொல்லுது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார்கள், அதே போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்போ கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, இங்க எல்லாரும் முறுமுறுத்த ஒருத்தம் கூட கானான்ல கால் வைக்கல, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள வர முடியல. மொத்தமே ஆண்டவர் எதுனால எல்லாரையும் அழிச்சாரு? இந்த முறுமுறுப்பு தான், வேற எதுனாலும் இல்லை. அப்ப முறுமுறுப்பின் காரணங்களை பார்த்தோம், முறுமுறுப்பின் தன்மைகளை பார்த்தோம். இந்த முறுமுறுப்புன்னு சொல்லக்கூடிய லைஃப் நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்தில் முறுமுறுப்போம். மௌனமா இருக்க வேண்டிய நேரம் எல்லாம் முறுமுறுப்பு தான் நமக்கு ஓடி வரும். ஏன்னா இது ஒரு பாவம் உள்ளது, யாரும் என்ன செய்யல. முறுமுறுப்பு ஒரு பெரிய பாவம், அதான் ஆரம்பத்துல சொன்னேன். பாவம் உள்ள அறிவு இல்லாதது தான் முறுமுறுக்கிறது. நம்ம இப்ப ஒருத்தனுக்கு ஒரு முறுமுறுப்பு, என்ன நான் கெட்ட வார்த்தையா பேசினேன், நான் என்ன கொலையா பண்ணினேன், நான் என்ன திருடவா செய்தேன், நம்ம அடுத்த நீதி அறிக்கிற ஒரு விதம். இந்த முறுமுறுப்ப அது பாவமாக்கும், அது பொல்லாதவனுடைய கண்ணோக்கமாகும். முறுமுறுப்பு வர்றது நம்மகிட்ட இருக்கிற பொல்லாத பார்வை, பொல்லாப்பின் சிந்தை நமக்குள்ள இருக்கும்போது அந்த முறுமுறுப்பு எல்லாம் வரும். இப்ப ஒரு பாவம் யாரும் நினைக்கிறது இல்ல. நம்ம இன்னும் பேசிட்டோம். இப்ப ஒரு ஆளை பற்றி குறை சொல்றது அது ஒரு வகையான முறுமுறுப்பாகும். ஆனா அதை எல்லாரும் செய்வோம், யாரையும் செய்வோம். தெய்வத்தை விரோதமாட்ட முறுமுறுக்கும் போது பின்ன மற்றவங்களுக்கு நம்ம விட்டு வைப்போமா? அதனால அந்த முறுமுறுப்பு நமக்கு எதை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு சிந்தனை, அது அழிவுன்னு சொன்னேன். இனி இந்த சங்கீதம் 106:25 கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொட்டாமல் தங்கள் கூக்குரலிலே, அதாவது முறுமுறுக்க ஆரம்பிச்சா ரிசல்ட் என்னது? ஆண்டோடைய வசனம் நமக்கு கேட்க, ஆண்டோடைய சத்தம் கேட்காது. இனி இந்த முறுமுறுப்பு என்ன செய்யும்? நம்ம பிரயாசத்தை எல்லாம் வீணடிக்கும். நம்ம பிரயாசத்தை எல்லாம் வீணடிக்கும், சந்தோஷத்தை எல்லாம் சீரழிக்கும். அடுத்தது என்னது? முறுமுறுப்பு செய்யற காரியங்களை பிரயாசம் வீணாகுது, சந்தோஷம் சீரழியுது. அடுத்தது நம்முடைய இந்த முறுமுறுப்பு நமக்கு என்ன செய்யுது? பயத்தை ஏற்படுது. முறுமுறுப்பு எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு என்னதை கொண்டு வரும்னு சொன்ன, இப்போ அதாவது நம்முடைய பிரயாசங்களை வீணாக்கும். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்து முடிக்கலாம்னு நினைக்கிற நேரம் முறுமுறுப்பினுடைய, அதாவது முறுமுறுப்பு அப்படின்னு சொல்ற அந்த
முறுமுறுப்பை வேற எப்படி மர்மரிங், கிரம்பிளிங், இங்கிலீஷ்ல நிறைய வேர்டு இருக்கு. ஆனா முறுமுறுப்பு அப்படின்னா குறை கூறுதல். இது குறை கூறுதல் கூட சொல்ல முடியாது, குற்றஞ்சாட்டுதல் சொல்ல முடியாது. முறுமுறுப்பு மரணத்துக்கு யோக்கியமான ஒரு பாவம். தனக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியினாலதான் அந்த முறுமுறுப்பை வரும். அப்ப அந்த முறுமுறுப்பினுடைய ஆவியை குறித்தும் எப்படி முறுமுறுப்பு நான் வளர்க்க வேண்டிய எனக்கு தெரியல. ஏன் முறுமுறுத்தாங்க? தேவைகள். ஆமா, நான் கிடந்து கஷ்டப்படணும். ஆமா, இவனுக்கு வேண்டிய நான் செய்யணும், நான் இங்க போகணும். அதாவது நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், நமக்கு ஆசைகளை நிறைவேற்றதா இருக்கும். அடுத்தது என்னது, நம்ம வேற ஒண்ணு என்ன சொன்னேன், பொறாமைனாலையும் முறுமுறுப்பு வரும். எஸ், அவன் அனுபவிக்கிறான், என்னால் அனுபவிக்க முடியல. அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, எனக்கு ஒன்றும் நடக்கல. அப்ப இந்த முறுமுறுப்பு அப்படின்னு சொல்ற ஒரு தன்மையை குறித்து அது பாவம் உள்ளது. அநேகருக்கு உணர்வு இல்லை, விசுவாசிக்க உணர்வு இல்லை, ஜெபிக்கிறவனுக்கு உணர்வு இல்லை, தேவனை தேடுகிறவனு அது பாவமா யாருமே காணல. ஆனா அந்த பாவம் எப்படிப்பட்டதா இருக்கு? மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம், தேவ கோபத்தை தூண்டுகிற ஒரு பாவம் முறுமுறுப்பு. இப்போ நமக்கு ஒரு நம்ம ஆசித்த எதுவுமே நமக்கு கிடைக்கலங்கன்னா அடமுடியா முறுமுறுப்பு வரும். அது நம்முடைய ஆசையை தூண்டுகிற பொல்லாத ஆவி நமக்குள்ள இருக்குன்றுள்ள நமக்கு தெரியாது. அந்த முறுமுறுப்புல இருந்து வெளியே வர வேண்டிய ஒரு பிரதானத்துல இருக்கிறோம். இன்னும் அநேக நேரங்கள்ல இந்த காரியத்தை தான், அதாவது அதான் சொன்னோம்ல, நம்ம பிரயாசத்தை வீணடிக்கும், நம்முடைய சந்தோஷத்தை சீரழிக்கும், நம்முடைய எதிர்பார்ப்பு என்னது முடக்கிவிடும், அதாவது நடக்காமாக்கிறோம். அதான் அந்த முறுமுறுப்பு. அதனால இந்த காலையில ஆண்டுகிட்ட வந்திருக்கிற நம்ம இந்த முறுமுறுப்பின் ஆவிகள் நம்மகிட்ட இருக்கான்னு உள்ளதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் உட்பட எல்லார்கிட்டையும் இருக்கு. அதனால நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முறுமுறுப்பு இல்லாதவர்கள். இன்னும் யூதாவுல நம்ம போனோம்னா அங்கே இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவையும் முகஸ்துதியும் செய்யும். அப்ப முறுமுறுக்கிறது யாரு? நல்ல ஒரு வசனம் கிடைச்சது. நல்லா பாத்தீங்கல்ல. அப்ப முறுமுறுக்கிறவன் யாரு? அவன் முறையிடுகிறவனும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்கள், வேதத்தின்படி நடக்காதவர்கள் தான் முறுமுறுப்பார்கள். தெய்வத்தை நம்பாதவர்கள் தான் முறுமுறுப்பார்கள். எவ்வளவு அற்புதத்தை கண்டாலும் தேவன் மேல நம்பிக்கை வராதவர்கள் தான் முறுமுறுப்பார்கள். இவர்கள் வாய் இருமாப்பானதை பேசும். அதாவது இருமாப்புன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், அகந்த கொண்டு பேசும், தற்பொழிவை முகஸ்துதியும் நாடும். தன்னை பற்றியே எல்லாரும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நான் தான் எல்லாம், நான் தான் நல்ல பிரசங்கியார், நான் தான் நல்ல ஊழியக்காரன், நான் தான் பெரிய ஜபவீரன், நான் தான் எல்லாம், என்ன காட்டிலும் அமேன் ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த தற்பொழிவு, இந்த முகஸ்துதி கண்டோன்னு ஐயா நீங்க ஜோம் பண்ணுனால நான் கொண்டானே, அப்போ நமக்கு இன்னும் ஒரு பெருமையா இருக்கும். அப்போ இந்த முறுமுறுப்பு மனுஷனுக்குள்ள தற்பெருமைகளை உருவாக்குகிற ஒரு ஆவியின் உள்ளதை புரிஞ்சுக்கிடணும். அதனால முறுமுறுப்பு உள்ள ஒரு தன்மையை குறித்து தயவு செய்து யூதா 16, யூதால ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதனால யூதா எங்கன்னு தேடாதீங்க, வெளிப்படுத்தல பக்கத்துல இருக்கும். அதனால அந்த யூதாவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அழகா சொல்லி இருக்கு, அவன் என்ன செய்கிறவன் தங்கள் இச்சையின்பட நடக்கிறவர்கள். அப்போ அடுத்தது வாய் இருமாப்பானை பேசும், தற்பொழிவையும் முகஸ்துதியும் நாடுகிறவர்களை செய்கிறவர்கள். அதனால இந்த தற்பொழி முகஸ்துதி இதெல்லாம் பாவம் தானே அப்படி நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம 4 பேர் நல்லதா சொல்ல மாட்டாங்களா, நம்ம பற்றி பெருமையா பேச மாட்டாங்களா அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். இது மரண யோக்கியமான ஒரு பாவம் உள்ள
அதுதான் காலையில எச்சரிக்கை ஆவியானவர் தந்தந்த ஆலோசனை சொல்றேன். நான் எடுத்தது மரத்தை பற்றி தான். அதாவது அந்த மரம் மரத்தை பற்றி தான் தியானிக்க சொன்னேன், நினைச்சேன். அப்ப வசனத்தை வாசிக்கும் போது நீ முறுமுறுப்பை சொல்லுன்னு நான் மரத்தை பற்றி தான் எழுதி வச்சிருக்கேன். என்னன்னா மோசே ஜெபித்தோன்னு தேவன் ஒரு மரத்தை காட்டினார். அப்ப மரத்துல என்னெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நினைச்சா ஆவியான வச்சாங்க. இல்ல முறுமுறுக்கிற கூட்டத்துக்கு மரத்தை பற்றி சொல்லிக்கிட்டு என்னத்தை தேவை, ஜெபம் பண்ணிக்கிட்டு முறுமுறுப்பாங்க. தாங்க நினைச்சது ஒண்ணு நடக்கலன்னு முறுமுறுப்பாங்க. ஜெபம் பண்ணினாலும் ஜெபத்திலையும் ஒரு தெளிவு இல்லாம இருப்பாங்க. அப்ப ஜெபம் இவங்களுக்கு நன்மையா தீமையான்னு உள்ளது தெரியாம முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த முறுமுறுப்பின் வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவை யூதா 16 பார்க்கிறோம். இனி அந்த முறுமுறுப்புல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்த்தா எபிரேயர்ல 11:21 விசுவாசத்தினாலே முதற் பேரானவனை சங்கடிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவை இரத்தம் பூசுதலாகிய நியாயப்பிரமாணத்தையும் ஆசிரித்தான். அதுக்கு முன்னாடி இந்த தெளிவு அந்த முறுமுறுப்பை எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதை திருவிருந்து ஓகே, அந்த ஆராதனைன்னு சொல்றது ஓகே. முறுமுறுப்பை தடுக்கணும் இல்லை. அவர்கள் தேவனுடைய மகிமையை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புலத்து செத்தான். இது நான் வாசித்த அப்போஸ்தலர் 12:13. அவன் தேவனுக்கு அப்போ முறுமுறுப்பு இல்லாம இருக்கணும்னா எப்பவும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். நான் இது வாசி இவனுக்கு வாழ்க்கை, ஏறுவதுக்கு வாழ்க்கை. தேவாவியானவர் வந்தவன் அவன் தேவாவியானவருக்கு மகிமை கொடுக்காதபடி தன்னுடைய சுய பெருமைக்காக மகிமை கொடுத்தான். அப்பவுமே தேவன் அடித்தார், அவன் புலத்து சொத்தான். பெருமை பேசுகிறவன் அழிவான் அப்படின்னு உள்ள அந்த வசனங்கள் அது வேற விதமா இருந்தாலும் இது இந்த முறுமுறுப்பு உள்ளவனுக்கும் இதேதான் அப்படின்ட்டுள்ளதுதான் அவனை. அப்ப முறுமுறுப்பு வராம இருக்கணும்னா தேவனை மேன்மைப்படுத்தணுமே தவிர சுயத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது. வாழ்க்கையில யாரெல்லாம் சுயத்தை மேன்மைப்படுத்துகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் முறுமுறுப்பின் ஆவி உண்டாகும். அப்ப முறுமுறுப்பின் ஆவி உண்டானா தேவ ஆவியானுடைய கிரியைகளை கண்ணு உண்டாகாது. தேவ ஆவியானுடைய கிரியை காணாம போனோம்னு சொன்னா என்ன நடக்கும்? புழுத்துதான் ஜாகணும். இன்னும் அநேகர் புழுத்து ஜாகிறதுடைய காரணம் எதனால? தேவ ஆவியானவருடைய வேதத்துக்கும் தெய்வத்துக்கும் ஆவியானுடைய கிரியைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லாம இருந்துட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றவன் அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில எந்த நன்மையும் உண்டாகாது. எப்ப பார்த்தாலும் எதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் என்னுடைய நான் இப்படி சொன்னேன், நான் அப்படி சொன்னேன். தயவு செய்து இந்த சிந்தனைகள் நம்ம விட்டு மாறட்டும். முறுமுறுப்பின் ஆவிக்கு விலகுவோம். கடைசியா நான் வாசம் முடிக்கிறது மத்திய 13:39-42. அவைகள் விதைக்கிற சாத்தானு முறுமுறுப்பு இருக்கிறவன்ட்டு அவன் நல்ல ஒரு ஆலோசனை தான் இது கூட. அதாவது முறுமுறுப்பு இருக்கிறவன்ட்டு இருந்து என்னது அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவன் தேவதூதன். ஆதலால் காதுகளை சோதித்து அக்னியினாலே கலைகளை சேர்த்து அக்னியினாலே சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தில முடிவில நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் சேர்த்து அவர்களை அக்னி ஜுவாலையில போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அதாவது முறுமுறுப்பை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த இடத்துல கலைகள் நமக்குள்ள முளைக்காத பார்க்கணும். அவைகளை விதைக்கிற அந்த முறுமுறுப்பாகிய கலையை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அதாவது மத்திய 13 உள்ளதை நான் வாசித்தேன். எதுக்கு முறுமுறுப்பினுடைய முடிவு என்ன தெரியுமா? அது என்னதான்? அக்னி ஜுவாலை தான். அதனால அந்த அக்னி ஜுவாலையில போகாம இருக்கணும்னா முறுமுறுப்பின் ஆவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆசைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பொறாமை எனக்குள்ள இருக்கக்கூடாது. திறமைகளின் மேல சோர்வு இருக்கக்கூடாது. இந்த அனுபவங்கள் நம்மகிட்ட இருந்து மாறணும். கர்த்தர் இதை விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இப்பொழுது ஜெபிப்போம்.